முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் நக்சலைட் பிரச்சனையை கட்டுப்படுத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. வால்டர் தேவாராம் தலைமையில் நக்சலைட்டுகள் தர்மபுரியிலும் அந்த பகுதிகளிலும் இருந்த நக்சலைட், அதாவது தமிழகத்தில் நக்சலைட் பிரச்சனை இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு நீங்கள் யாரை கிரெடிட் பண்ணணும்னா எம்ஜிஆரை கிரெடிட் பண்ணணும். உங்களுக்கு ஆந்திராவில் இருக்க பிரச்சனை, தெலுங்கானாவில் இருக்க பிரச்சனைலாம் நமக்கு கிடையாது. நக்சலைட்ஸ் எல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அங்கே பண்ணையார்களை கொல்றது அதெல்லாம் இங்கே நடக்கலைன்னா தட் கிரெடிட் ஷுட் கோ டு எம்ஜிஆர். நம்பர் 1 விஷயம். கள்ளச்சாராய சாவுகள் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அது எம்ஜிஆர் காலத்துலையும் நடந்தது. பூர்ண மதுவலுக்கு தான் அவர் சபதம் ஏற்றுக்கிட்டார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பித்தார். அவர் கொண்டு வந்த கடுமையான சட்டங்களில் குடிக்கிறது நான், என்னுடைய மனைவி கஷ்டப்படுவாங்க, நான் குடிச்சிட்டு அவங்கள துன்பப்படுத்துவேன், என்ன எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டத்தில் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் போயிட்டேன்னா அந்த அம்மாவுக்கு வீட்டில் பொங்குறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. அதனால் இதெல்லாம் அவருக்கு உதவியாக இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார். அது முறை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அர்த்தவாதியாக அவர் செயல்பட ஆரம்பித்தார். குடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவங்களோட பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன்.